என்னதான் மத்தவங்களுக்காக உருகி உருகி வேலை செஞ்சாலும், மத்தவங்க முன்னாடி குனிஞ்சு நிமிர்ந்து நடந்தாலும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கலையேன்னு என்னைக்காவது ராத்திரி படுக்கையில படுத்து வருத்தப்பட்டு இருக்கீங்களா? நீங்க எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும், நீங்க ஒரு இடத்துல மதிக்கப்படலன்னா, அதுக்கு அவங்க காரணம் இல்லை. உங்களை நீங்க நடத்துற விதம் தான் காரணம். மரியாதைங்கிறது ஒருத்தர் கிட்ட பிச்சை கேட்டு வாங்குறது கிடையாது. அது உங்க ஆளுமையால நீங்க சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? இந்த உலகம் பலசாலியைத்தான் மதிக்கும். பயந்தாங்கொள்ளியை மிதிக்கும். அப்போ எப்படித்தான் அந்த மரியாதையை சம்பாதிக்குது? அதுக்குத்தான் சுவாமி விவேகானந்தர் ஒரு 10 வாழ்க்கை ரகசியங்களை சொல்லியிருக்கிறாரு. இத மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுகிட்டு கடைபிடிச்சீங்கன்னா, இன்னைக்கு உங்களை அலட்சியம் பண்ற அதே உலகம், நாளைக்கு உங்க அட்வைஸுக்காக காத்துக்கிட்டு நிக்கும். சரி, இப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம். விதி 1. உங்களை நீங்களே மதிங்க. இந்த உலகத்துல நாம செய்யற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? மத்தவங்க நம்மளை மதிக்கலையேன்னு கவலைப்படுறதுதான். ஆனா, சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல உன்னை நீ மதிக்கலன்னா, இந்த பிரபஞ்சமே திரண்டு வந்தாலும் உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய உண்மைன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க காலையில கண்ணாடியில உங்க முகத்தை பார்க்கும்போது, உங்களுக்கே உங்க மேல ஒரு பெருமை வரலன்னா, அப்புறம் எப்படி அடுத்தவன் உங்கள பார்த்து பெருமைப்படுவான்னு நீங்க எதிர்பார்க்கலாம். நாம என்ன பண்றோம்? எப்பவும் மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம போடுற Dress அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? நாம பேசுறது அவங்களுக்கு தப்பா தெரியுமான்னு அடுத்தவனோட சர்டிபிகேட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி மத்தவன் காலடியில உங்க சுயமரியாதைய அடகு வச்சா, அவன் உங்கள மிதிக்க தான் செய்வான். விவேகானந்தரோட அந்த ஒரு கர்ஜனை உங்க காதுல கேட்கணும். நீ கடவுளை நம்புறதுக்கு முன்னாடி உன்னை நீ நம்புன்னு சொன்னாரு. ஏன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமையை, அந்த சக்தியை நீங்க அடையாளம் காணாத வரைக்கும், நீங்க வெறும் ஒரு சதையும் எலும்பும் கொண்ட பொம்மை தான். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கூட்டத்துல நிக்கிறீங்க. அங்க எல்லாரும் உங்களை அலட்சியம் பண்றாங்கன்னு வைப்போம். அந்த இடத்துல நீங்க சோர்ந்து போய் ஓரமா உட்கார்ந்தா, அங்க நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா, அதே இடத்துல யார் மதிச்சா என்ன? மதிக்காட்டி என்ன? நான் நானா இருப்பேன். என் மதிப்பு எனக்கு தெரியும்னு நீங்க கெத்தா நிமிர்ந்து நின்னீங்கன்னா, அந்த திமிர் இருக்கு பாருங்க. அந்த திமிர் தான் உங்களை ஒரு தலைவனா மாத்தும். அந்த திமிர் அகங்காரம் கிடையாது. அது உங்க மேல நீங்க வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. குனிஞ்சா குட்டுவான், வளைஞ்சா ஒடிப்பான்னு. அதுதான் உண்மை. நீங்க மத்தவங்களுக்காக உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்திக்கிறீங்களோ, அவ்வளவு தூரம் இந்த உலகம் உங்களை அழுத்தும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனப்ப, அங்க இருந்தவங்க அவரோட உடைய பார்த்து கிண்டல் பண்ணாங்க. ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்க நாட்டுல ஒரு தையல்காரன் மனுஷனை உருவாக்குறான். ஆனா என் நாட்டுல ஒரு மனுஷனோட குணமும், அவனோட ஒழுக்கமும் தான் அவனை உருவாக்குதுன்னு சொன்னாரு. எவ்வளவு பெரிய மரண அடி இது! அந்த தன்னம்பிக்கை எங்கிருந்து வந்துச்சு? தன்னை பத்தின தெளிவு அவர்கிட்ட இருந்ததுனால தான் வந்துச்சு. நீங்க இப்போவே ஒரு சபதம் எடுக்கணும். இன்னையில இருந்து நான் எதற்கும் லாயக்கில்லை. என்னால இதை செய்ய முடியாது. நான் பார்க்கறதுக்கு நல்லா இல்ல. இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களை உங்க மூளையில இருந்து அடிச்சு துரத்துங்க. நீங்க உங்களை ஒரு சிங்கமா நினைச்சா, இந்த உலகம் உங்களுக்கு முன்னாடி மண்டிடும். நீங்க உங்களை ஒரு ஆடா நினைச்சா, எல்லாரும் உங்களை வெட்டத்தான் நினைப்பாங்க. உங்களை நீங்களே பாவப்பட்டவன்னு நினைக்கிறது தான் நீங்க செய்யற மிகப்பெரிய பாவம்னு விவேகானந்தர் எச்சரிக்கிறாரு. இனிமேல் மத்தவங்க கிட்ட போய் என்னை ஏன் மதிக்கலன்னு கேட்காதீங்க. அதுக்கு பதிலா நீங்க மதிக்கப்பட வேண்டிய ஒரு ஆளுன்னு உங்களுக்குள்ள ஒரு வெறிய உருவாக்குங்க. நீங்க உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை உங்க பேச்சிலும், உங்க நடையிலும், உங்க பார்வையிலும் தெரியணும். நீங்க ஒரு ரூம்குள்ள நுழையும் போது உங்ககிட்ட இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் அங்க இருக்கிற எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கணும். அதுக்கு வேற எதுவும் தேவையில்லை. நான் சிறந்தவன், என்னால எதையும் சாதிக்க முடியும்ன்ற அந்த ஆழமான நம்பிக்கை மட்டும் போதும். மத்தவனை உங்களை எப்படி நடத்துறான்ங்கிறது அவனோட புத்தி. ஆனா அதுக்காக நீங்க வருத்தப்படுறது உங்க பலவீனம். அந்த பலவீனத்தை இன்னைக்கூட தூக்கி போடுங்க. உலகமே உங்களை எதிர்த்தாலும் நான் ஜெயிக்க பிறந்தவனுன்னு உங்க மனசு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த சுயமரியாதை உங்ககிட்ட வந்துட்டா, அதுக்கப்புறம் பாருங்க, உங்களை அலட்சியம் பண்ணவங்க எல்லாம் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டோமான்னு ஏங்கி நிப்பாங்க. விதி 2. பயத்தை எதிர்கொள்ளுங்க. இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க போறீங்களா, இல்ல தோக்க போறீங்களான்னு தீர்மானிக்கிற இடம். அது என்ன தெரியுமா? பயம். விவேகானந்தர் வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன கதையை முதல்ல சொல்றேன். இத கேட்டாலே உங்க ரத்தம் கொதிக்கும். ஒரு முறை விவேகானந்தர் வாரணாசியில ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஒரு பெரிய குரங்கு கூட்டம் அவரை துரத்த ஆரம்பிச்சது. அவர் பயந்து போய் ஓடினாரு. அவர் ஓட ஓட அந்த குரங்குகளும் விடாம துரத்துச்சு. அப்போ அங்க இருந்த ஒரு பெரியவர் கத்துனாரு, ஓடாதே, நின்னு அந்த மிருகங்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளு அப்படின்னு சொன்னாரு. விவேகானந்தர் டக்குன்னு நின்னாரு. பின்னாடி திரும்பி அந்த குரங்குகளை முறைச்சு பார்த்தாரு. அவ்வளவுதான். அவரை துரத்திக்கிட்டு வந்த அத்தனை குரங்குகளும் பயந்து போய் ஓடிப்போச்சு. இதைத்தான் அவர் உலகத்துக்கே சொன்னாரு.
உன் வாழ்க்கையில நீ எதைக் கண்டு பயந்து ஓடுறியோ அது உன்னை விடாம துரத்தும். ஆனா நீ எப்ப அதை திரும்பி பார்த்து எதிர்த்து நிக்கிறியோ அப்பவே அது காணாம போயிரும். நண்பா, உங்க வாழ்க்கையில நீங்க எப்போ பார்த்தாலும் எதற்காவது பயந்துட்டே இருக்கீங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற பயம், தோத்து போயிருவோமோங்கிற பயம், நம்ம கிட்ட பணம் இல்லையேங்கிற பயம். இந்த பயம் தான் உங்களை ஒரு அடிமையா மாத்தி வச்சிருக்கு. பயம் உன் பக்கத்துல வர்ற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. அது உன் பக்கத்துல வந்துட்டா அதை அடிச்சு நொறுக்கிடுன்னு. அதேதான் விவேகானந்தரும் சொல்றாரு. பயப்படுறவனுக்கு இங்க மரியாதையே கிடையாது. நீங்க பயந்து நடுங்கிக்கிட்டு ஒரு இடத்துல போய் நின்னீங்கன்னா அங்க இருக்கிற எவனும் உங்களை மனுஷனா மதிக்க மாட்டான். ஏன்னா இந்த உலகம் ஒரு மிருகம் மாதிரி. நீங்க பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சா அது உங்களை வேட்டையாட துடிக்கும். ஆனா நீங்க ஒரு வேட்டைக்காரனா நிமிர்ந்து நின்னீங்கன்னா அந்த உலகம் உங்க முன்னாடி வாளை ஆட்டிக்கிட்டு நிக்கும். விவேகானந்தர் ஒரு சூப்பரான வார்த்தையை சொல்லுவாரு. நீ எப்போ பயப்படுறியோ அப்பவே நீ செத்துட்டேன்னு அர்த்தம்னு. யோசிச்சு பாருங்க. பயத்துல வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? ஐயோ, அவன் நம்மள தப்பா நினைச்சிருப்பானோ, நம்ம கிட்ட இப்படி பேசிட்டானே, நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ, இன்னும் ஓயாம உங்க மனசுக்குள்ள ஒரு பயத்தை வளர்த்துக்கிட்டே இருந்தா நீங்க எப்பதான் சுதந்திரமா மூச்சு விடுவீங்க? இந்த உலகம் உங்களை மதிக்கணுமா? அப்போ முதல்ல உங்க கண்ணுல அந்த தைரியத்தை காட்டுங்க. உங்களை ஒருத்தன் மிரட்டுறானா, அவன் கண்ணை நேருக்கு நேர் பாருங்க. ஒரு பிரச்சனை உங்களை தேடி வருதா, வா பாத்துக்கலாம்னு மார்தட்டி நில்லுங்க. நீங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா நீங்க பயப்படாம நின்னு சண்டை போடுறீங்க பாருங்க. அந்த ஒரு தைரியமே உங்களுக்கான மரியாதையை 100 மடங்கு அதிகமாக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை பத்தி உங்களுக்கு தெரியல. விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு சிங்கக்குட்டி, ஆனா ஆட்டு மந்தையில வளர்ந்ததுனால உன்னை நீ ஆடுன்னு நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்றாரு. இன்னையில இருந்து அந்த ஆட்டுத்தோலை உரிச்சு போடுங்க. என்னால முடியாதுன்ற வார்த்தைய உங்க அகராதியில இருந்தே தூக்குங்க. சாவு உங்க முன்னாடி வந்து நின்னாலும், மரணமே நீ என்னை கொல்லலாம், ஆனா என்னை பயமுறுத்த முடியாதுன்னு சொல்ற தைரியம் வேணும். மரியாதை வேணும்னு கேட்கிற எல்லார்கிட்டயும் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். பயப்படுறவன் காலடியில எப்பவும் அடிமைத்தனம் தான் இருக்கும். ஆனா பயத்தை வென்றவன் தலையில தான் வெற்றியோட கிரீடம் இருக்கும். நீங்க மத்தவங்களுக்காக உங்க குணத்தை மாத்திக்காதீங்க. உங்க பயத்தை மாத்துங்க. நீங்க எப்போ எனக்கு எதுக்கும் பயம் இல்லை, நான் உண்மையானவன், நான் நேர்மையானவன் நிமிர்ந்து நடக்கிறீங்களோ, அப்போ உங்களை சுத்தி ஒரு ஒரு பவர்ஃபுல் வைப்ரேஷன் உருவாகும். அந்த வைப்ரேஷன் முன்னாடி உங்க எதிரிகள் கூட தலைகுனிஞ்சு நிப்பாங்க. இன்னல இருந்து ஒரு முடிவெடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைக்கிற எந்த ஒரு காரியத்தையும் பயத்தினால் தள்ளி வைக்காதீங்க. தோத்துட்டா என்ன ஆகும் நீ யோசிக்காதீங்க. ஜெயிச்சா என்ன ஆகும் நீ யோசிங்க. பயம்ங்கிறது ஒரு நிழல் மாதிரிதான். வெளிச்சம் வந்தா அது போயிரும். அந்த வெளிச்சம் தான் உங்க அறிவு மற்றும் தைரியம். விவேகானந்தரோட இந்த 2வது விதியை உங்க ரத்தத்துல ஏத்திக்கோங்க. பயத்தை விடுங்க, மரியாதையை அள்ளுங்க. உங்க கண்ணுல இருக்கிற அந்த நெருப்பு உங்களை மதிக்காதவங்களை சுட்டெரிக்கணும். பயம் இல்லாத ஒரு மனுஷன்தான் இந்த உலகத்தோட உண்மையான ராஜா. விதி 3. உங்க வேலையில நீங்க தான் ராஜாவா இருக்கணும். இதுதான் நிஜமான மரியாதை எங்கிருந்து வருதுன்னு தீர்மானிக்கிற இடம். நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க, நான் எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கேன், மரியாதையா பேசுறேன், ஆனா என்ன யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட தகுதி இல்லை. நீ ஒரு வேலையை எடுத்தா அந்த வேலையை நீயா மாறணும். உன் உடம்புல ஓடுற ஒவ்வொரு துளி ரத்தமும் அந்த ஒரு லட்சியத்துக்காகவே இருக்கணும்னு. நீங்க ஒரு டீ கடை வச்சிருக்கீங்களா? அந்த ஏரியாவிலேயே உங்க டீ தான் பெஸ்டா இருக்கணும். நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறீங்களா? அந்த வேலையில உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்கக்கூடாது. நீங்க உங்க வேலையில ஒரு கில்லாடியா இருந்தீங்கன்னா நீங்க யாரையும் தேடி போய் மரியாதை கேட்க தேவையே இல்லை. இந்த உலகம் உங்களை தேடி வரும். நாம என்ன பண்றோம்? வேலையை கடமைக்குன்னு செய்யறோம். எப்படியாவது இந்த நாளை ஓட்டுனா போதும், மாசம் ஆனா சம்பளம் வந்தா போதும்னு நினைக்கிறோம். இப்படி ஒரு சாதாரணமான ஆளா இருந்தா உங்களை இந்த உலகம் ஒரு சாதாரணமான ஆளா தான் பார்க்கும். உங்களை மதிக்காது, ஜஸ்ட் ஒரு கருவியா தான் பார்க்கும். ஆனா அதே வேலையை நீங்க ஒரு கலையா மாத்தி அதுல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னா அங்கதான் உங்களுக்கான மரியாதை பிறக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பெரிய டாக்டர் கிட்டயோ இல்ல ஒரு பெரிய வக்கீல் கிட்டயோ போகும்போது ஏன் நாம பயபக்தியோட நிக்கிறோம்? ஏன்னா அவங்க அந்த வேலையில கில்லாடிங்க. அவங்களுக்கு அந்த வேலை அத்தப்படி. விவேகானந்தர் சொல்றாரு, உன் வேலையை நீ நேசிச்சு செய்யும் போது அது ஒரு வழிபாடா மாறுதுன்னு. நீங்க செய்யற வேலைதான் உங்களை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டும். உங்க வாய் பேசுறதை விட உங்க உழைப்பு அதிகமா பேசணும். நம்ம ஊர்ல நிறைய பேரு, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, எனக்கு வேற வேலை கிடைச்சா நான் நல்லா செய்வேன்னு சொல்லிக்கிட்டே காலத்தை கடத்துவாங்க. அவங்களுக்கு விவேகானந்தர் சொல்ற பதில் இதுதான். கைக்கு கிடைச்ச வேலையை எவன் ஒருத்தன் முழு மனசோட வெறியோட செய்யறானோ அவனுக்குத்தான் அடுத்த பெரிய கதவு திறக்கும். இன்னைக்கு நீங்க செய்யற சின்ன வேலையில நீங்க ஒரு ஒழுக்கத்தை காட்டலன்னா நாளைக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யமே உங்ககிட்ட கிடைச்சாலும் அதை நீங்க கோட்டை விட்டுடுவீங்க. மரியாதை வேணும்னு அலையிற நண்பா, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா இவன் கரெக்டா செஞ்சு முடிப்பான்னு
மத்தவங்க நம்புற அளவுக்கு நீ வளர்ந்திருக்கியா? அப்படி ஒரு நம்பிக்கையை நீ சம்பாதிச்சுட்டா, அதுதான் உண்மையான செல்வாக்கு. சாணக்கியர் கூட இதைத்தான் சொல்லுவாரு. திறமை இருக்கிறவனுக்கு எப்பவுமே பஞ்சம் கிடையாது. அவனுக்கு உலகம் முழுக்க மரியாதை இருக்கும்னு. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? மத்தவங்க உங்கள பத்தி என்ன பேசுறாங்கன்னு நீங்க கவலைப்படுறத விட, உங்க ஸ்கில்ஸ வளர்த்துக்கிறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க உழைச்சு, உழைச்சு உங்கள ஒரு உயரத்துல கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா, உங்கள இன்னைக்கு கிண்டல் பண்ணவங்க எல்லாம், நாளைக்கு உங்ககிட்ட அப்பாயின்ட்மென்ட் கேட்டு காத்து நிப்பாங்க. அப்போ அவங்க முன்னாடி நீங்க போய் நிக்க வேண்டாம். உங்க வெற்றி அவங்க முன்னாடி போய் நிக்கும். ஒரே ஒரு லட்சியத்தை எடு. அந்த ஒரு லட்சியத்தையே உன் வாழ்க்கையாக்குன்னு. நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணுன்னு மாறிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் எதையும் நம்மால முழுசா சாதிக்க முடியல. எப்போ ஒரு விஷயத்துல நீங்க ஆழமா இறங்குறீங்களோ, அப்பதான் அந்த விஷயத்தோட ரகசியம் உங்களுக்கு புரியும். நீங்க அந்த துறையில ஒரு சிங்கம் மாரி மாறணும். உங்க வேலை தான் உங்க அடையாளம். உங்க உழைப்பு தான் உங்களுக்கான சிம்மாசனம். நீங்க யாருன்னு வாயால சொல்லாதீங்க. நீங்க செஞ்சு காட்டுற ரிசல்ட்ல சொல்லுங்க. நீங்க மதிக்கப்படலன்னா, அதுக்கு அர்த்தம் நீங்க இன்னும் முழுமையா உழைக்கலன்னு அர்த்தம். உங்க மேல நீங்க வச்சிருக்கிற வெறி, உங்க வேலையில தெரியணும். நீங்க வேலையில கில்லாடி ஆகிட்டா, மரியாதைங்கிறது உங்க காலுக்கு கீழ தானா வந்து விழும். விதி 4. ஒரு புள்ளியில் குவியுங்கள். இதுதான் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். போக்கஸ். ஒரே ஒரு லட்சியத்தை எடு. அந்த ஒரு லட்சியத்தை உன் வாழ்க்கையாக்கு. அதை பற்றியே கனவு காணு. அதை பற்றியே சிந்தி. அந்த ஒரு லட்சியத்துக்காகவே உயிர் வாழ். உன்னுடைய மூளை, தசை, நரம்புன்னு உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகமும் அந்த ஒரு லட்சியத்திலேயே மூழ்கி இருக்கட்டும். மத்த எல்லா எண்ணங்களையும் தூக்கி போட்டுடு. இதுதான் வெற்றிக்கு உண்மையான வழி. ஒரு சாதாரண சூரிய ஒளி இருக்கு. அது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும்போது எதுவுமே ஆகாது. ஆனா, அதே சூரிய ஒளியை ஒரு லேன்ஸ் மூலமா ஒரே ஒரு புள்ளியில குவிச்சிங்கன்னா, அங்க நெருப்பு பிடிக்கும். அதுதான் போக்கஸோட பவர். உங்ககிட்டயும் அந்த சக்தி இருக்கு. ஆனா நீங்க அதை 1000 இடத்துல சிதற விட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? காலையில எழுந்த உடனே மொபைலை எடுக்கிறோம். எவனோ போட்ட ரீல்ஸை பார்க்கிறோம். எவனோ ஒருத்தனோட வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கிறோம். ஒரு நிமிஷம் இன்ஸ்டாகிராம், அடுத்த நிமிஷம் வாட்ஸ்அப், அப்புறம் யூடியூப். இப்படியே நம்ம மூளையை ஒரு குப்பைத் தொட்டி மாதிரி வச்சிருக்கோம். இப்படி 1000 விஷயத்துல உங்க கவனத்தை சிதற விட்டுட்டு இருந்தா, அப்புறம் எப்படி நீங்க ஒரு விஷயத்துல கில்லாடி ஆக முடியும்? விவேகானந்தர் சொல்றாரு, எவனொருவன் தன் கவனத்தை ஒரு புள்ளியில் குவிக்க கற்றுக்கொண்டானோ, அவனுக்கு இந்த உலகத்தின் ரகசியங்கள் எல்லாம் அத்தப்படியாகும்னு. நீங்க ஒரு இடத்துல மதிக்கப்படலையா? அதுக்கு காரணம் நீங்க எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா எதுலயுமே நீங்க முழுமையா இல்லை. எவன் ஒருத்தன் ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து அதுல ஆழமா இறங்கி அதுல மத்தவங்க யாராலும் எட்ட முடியாத உயரத்துக்கு போறானோ, அவனைத்தான் இந்த உலகம் அண்ணாந்து பார்க்கும். அவன் தும்முனா கூட அது நியூஸ் ஆகும். அந்த லெவலுக்கு உங்க போக்கஸ் இருக்கணும். விவேகானந்தரோட வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு தடவை அவர் அமெரிக்காவுல இருந்தப்ப, சில பசங்க ஒரு ஆத்துல மிதக்கிற முட்டை ஓடுகளை துப்பாக்கியால சுட முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒருத்தரால கூட ஒரு முட்டை ஓட்டை கூட சுட முடியல. விவேகானந்தர் அங்க போய் துப்பாக்கியை வாங்கி வரிசையா 12 முட்டை ஓடுகளையும் சரியா சுட்டு தள்ளுனாரு. அந்த பசங்க ஆச்சரியப்பட்டு, உங்களுக்கு ஏற்கனவே துப்பாக்கி சுட தெரியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல, நான் இப்போதான் முதல் முறையா துப்பாக்கியை பிடிக்கிறேன். ஆனா நான் எதை செஞ்சாலும் என் முழு கவனத்தையும் அதுல மட்டும்தான் வைப்பேன். அந்த போக்கஸ் தான் என்னை கரெக்டா சுட வச்சதுன்னு சொன்னாரு. விவேகானந்தர் சொல்ற இந்த மெசேஜ் உங்களுக்கு புரியுதா? நீங்க படிக்கிறீங்களா? அந்த புஸ்தகத்தை தவிர வேற எதுவும் உங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களா? அந்த பிசினஸை தவிர வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. உங்க போக்கஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு கூர்மையா இருக்கோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வெற்றியும் வேகமா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய வெற்றியாளர்களை பாருங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ரகசியம் இந்த போக்கஸ் தான். அவங்க கிட்டயும் 24 மணி நேரம் தான் இருக்கு. உங்க கிட்டயும் 24 மணி நேரம் தான் இருக்கு. ஆனா அவங்க அந்த நேரத்தை ஒரு லேசர் கதிர் மாதிரி ஒரே இலக்கை நோக்கி பாய்ச்சுறாங்க. ஆனா நீங்க உங்க நேரத்தை ஒரு சாதாரண டார்ச் லைட் மாதிரி எல்லா பக்கமும் சிதற விடுறீங்க. டார்ச் லைட் வெளிச்சம் கொடுக்கும். ஆனா லேசர் மட்டும்தான் எதையும் ஊடுருவி செல்லும். 1000 விஷயங்களை அரைக்குறையா தெரிஞ்சு வச்சிருக்கிறதை விட, ஒரு விஷயத்தை முழுமையா தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் உன்னை ஒரு மேதையா மாத்தும்னு. அதனால நண்பா, இனிமேல் மல்டி டாஸ்கிங் அப்படின்ற பேர்ல உங்க கவனத்தை வீணடிக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்க. அது உங்க கரியரா இருக்கலாம், ஒரு ஸ்கில்லா இருக்கலாம், இல்ல உங்க உடம்பை பிட்டா வச்சுக்கிறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதுல உங்க 100% கவனத்தை கொடுங்க. மத்தவங்க உங்களை மதிக்கணுமா? அப்போ நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு தெளிவு இருக்கணும். இவன் ஒரு விஷயத்தை எடுத்தான்னா அதை முடிக்காம விட மாட்டான். இவன் அந்த விஷயத்துல புலின்னு மத்தவங்க பேசணும். அந்த பேர் உங்க போக்கஸ் மூலமா மட்டும்தான் கிடைக்கும். தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத அரட்டைகள், தேவையில்லாத சோசியல் மீடியா மோகம், இதையெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தள்ளி வைங்க.
உங்க இலக்கு மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியணும். மகாபாரதத்துல அர்ஜுனன் எப்படி பறவையோட கண்ணை மட்டும் பார்த்தாரோ, அதே மாதிரி நீங்களும் உங்க இலக்கை மட்டும் பாருங்க. விவேகானந்தரோட இந்த 4வது விதியை இன்னையில இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. சிதறி போயிருக்கிற உங்க மனசை கட்டி இழுத்து ஒரு இடத்துல நிறுத்துங்க. ஆரம்பத்துல இது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பழக பழக உங்க மூளை ஒரு ஆயுதம் மாதிரி கூர்மையாகும். அந்த கூர்மையான போக்கஸ் முன்னாடி எந்த தடையும் நிக்காது. நீங்க எப்போ ஒரு புள்ளியில குவியறீங்களோ அப்பவே உங்க மரியாதை உலக அளவுல உயரும். விதி 5. உண்மையை உறக்கச் சொல்லுங்க. இதுதான் ஒரு மனுஷனோட கேரக்டர் என்னன்னு தீர்மானிக்கிற இடம். அதுதான் நேர்மை. விவேகானந்தர் ஒரு சூப்பரான வார்த்தையை சொல்லுவாரு. உண்மையை சொல்றதுக்காக நீ எதை வேணும்னாலும் தியாகம் செய்யலாம். ஆனா எதுக்காகவும் உண்மையை மட்டும் தியாகம் பண்ணிடாதேன்னு. இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம் எப்படி இருக்கு? ஒருத்தன் கிட்ட ஒண்ணு பேசுறோம், இன்னொருத்தன் கிட்ட இன்னொன்னு பேசுறோம். ஒரு காரியம் ஆகணுமா, உடனே ஒரு பொய்யை சொல்லி தப்பிச்சுக்க பார்க்கிறோம். ஆனா விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு பொய்யை சொன்னா அதை மறைக்க நீ இன்னொரு 1000 பொய் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனா நீ உண்மையை மட்டும் பேசிப்பாரு. நீ எதையும் ஞாபகம் வச்சுக்க தேவையே இல்லை. நீ எப்பவும் சுதந்திரமா இருப்புன்னு சொல்றாரு. நீங்க ஒரு இடத்துல மதிக்கப்படலையா? அதுக்கு காரணம் உங்களை யாருமே நம்பகமான ஆள் அப்படின்னு நினைக்கல. எவன் ஒருத்தன் தன் லாபத்துக்காக அடிக்கடி தன் பேச்சை மாத்திக்கிட்டே இருக்கானோ அவனை இந்த உலகம் ஒரு பச்சோந்தியா தான் பார்க்கும். அவனுக்கு முன்னாடி வேணா அவனோட காசுக்காகவோ அதிகாரத்துக்காகவோ மக்கள் பயந்து போய் மரியாதை கொடுக்கலாம். ஆனா அவன் முதுகுக்கு பின்னாடி எல்லாரும் அவனை துப்புவாங்க. ஆனா அதே ஒரு மனுஷன் இவன் சொன்னதுதான், இவன் செத்தாலும் பொய்யை சொல்ல மாட்டான்னு ஒரு பேரை சம்பாதிச்சிட்டான்னு வைப்போம். அவனுக்கு கிடைக்கிற மரியாதை இருக்கே, அது ஒரு ராஜாவுக்கு கிடைக்கிற மரியாதையை விட பெருசு. விவேகானந்தரோட வாழ்க்கையில ஒரு சம்பவம். அவர் சின்ன பையனா இருக்கும்போது ஸ்கூல்ல டீச்சர் ஒரு கேள்வி கேட்டாங்க. விவேகானந்தர் சரியான பதிலை சொன்னாரு. ஆனா டீச்சர் அது தப்புன்னு சொல்லி அவரை அடிக்க போனாரு. அப்போ விவேகானந்தர் பயப்படல. நான் சொன்னதுதான் சரி, வேணும்னா புக்கை திறந்து பாருங்கன்னு அந்த டீச்சரோட கண்ணை பார்த்து நேருக்கு நேர் சொன்னாரு. அப்புறம் புக்கை திறந்து பார்த்த டீச்சருக்கு தெரிஞ்சது விவேகானந்தர் சொன்னதுதான் சரின்னு. அந்த சின்ன வயசுலயே அவருக்கு அந்த நேர்மை மேல இருந்த பிடிவாதம் தான் பின்னாடி உலகமே அவரை திரும்பி பார்க்க வச்சது. நேர்மையா இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற காலத்துல ரொம்ப கஷ்டம்னு நீங்க நினைக்கலாம். யோவ், நான் நேர்மையா இருந்தா எவனும் என்னை வாழ விட மாட்டான்னு நீங்க சொல்லலாம். ஆனா விவேகானந்தர் சொல்றாரு, கொஞ்ச காலத்துக்கு உனக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா சத்தியம்தான் கடைசியில ஜெயிக்கும். நீங்க பொய் சொல்லி சம்பாதிச்ச மரியாதைங்கிறது வெறும் அட்டை கத்தி மாதிரி. அது சண்டையில உதவாது. ஆனா நேர்மைங்கிறது ஒரு உண்மையான இரும்பு வாள் மாதிரி. அது உங்களை எப்பவுமே காப்பாத்தும். நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வைப்போம். அந்த தப்பை மறைக்க நீங்க பொய் சொன்னா உங்க மனசாட்சி உங்களை உள்ளுக்குள்ள அரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு திருடன் மாதிரி பயந்து பயந்து வாழ வேண்டியிருக்கும். ஆனா அதே தப்பை ஒத்துக்கிட்டு, ஆமா நான் பண்ணது தப்பு தான், இனிமே பண்ண மாட்டேன்னு நீங்க நேர்மையா நின்னீங்கன்னா அந்த நிமிஷமே உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இறங்கும் பாருங்க. அந்த தைரியம் தான் நேர்மை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்தா எதிரிக்கு கூட மரியாதை வரும். நீ எப்படி நினைக்கிறியோ அப்படியே பேசு. நீ எப்படி பேசுறியோ அப்படியே நடந்துக்கோ. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னன்னா, நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, செய்யறது இன்னொன்னு. இந்த முரண்பாடு தான் நம்மளோட செல்வாக்கை அழிக்குது. ஒரு மனுஷன் தன் மனசு, வாக்கு, செயல் இந்த 3ஐயும் ஒரே நேர்கோட்டுல வச்சிருந்தான்னா அவன்கிட்ட ஒரு ஆன்மீக சக்தி உருவாகும். அவன் சொல்ற வார்த்தை பலிக்கும். அவன் நிக்கிற இடமே ஒரு கோவிலா மாறும். மரியாதை வேணும்னு அலையிற நண்பா, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்னை நம்பி ஒரு ரகசியத்தை சொல்ல முடியுமா? இல்ல உன்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா நீ நேர்மையா நடந்துப்பியா? இந்த நம்பிக்கையை நீ மத்தவங்க கிட்ட விதைச்சிட்டா நீதான் அந்த இடத்தோட ஹீரோ. நேர்மைங்கிறது மத்தவங்களுக்காக கிடையாது, அது உங்களுக்காக. நீங்க உங்க கண்ணாடியை பார்க்கும்போது நான் ஒரு நேர்மையான மனுஷனு தலை நிமிர்ந்து நிக்கணும். அந்த நிமிர்வு தான் உங்களை ஒரு சிங்கம் மாதிரி காட்டச் செய்யும். விவேகானந்தரோட இந்த 5வது விதிய உங்க வாழ்க்கையோட அடித்தளமா வச்சுக்கோங்க. லாபத்துக்காகவோ பயத்துக்காகவோ உங்க நேர்மையை அடகு வைக்காதீங்க. சத்தியமே வெல்லும்ங்கிறது வெறும் வாசகம் கிடையாது, அது ஒரு வாழ்வியல் முறை. நீங்க நேர்மையா இருந்தா ஆரம்பத்துல சிலரை நீங்க இழக்க வேண்டியிருக்கும். ஆனா கடைசியில உண்மையான ஆளுங்க மட்டும்தான் உங்க கூட இருப்பாங்க. அந்த தரமான கூட்டத்துல நீங்க ஒரு ராஜாவா இருப்பீங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு எடை வேணும்னா உங்க வாழ்க்கையில ஒரு நேர்மை வேணும். நீங்க எப்போ உண்மையை மட்டும் பேசுறீங்களோ அப்போ உங்க குரல்ல ஒரு கம்பீரம் பிறக்கும். அந்த கம்பீரம் முன்னாடி எந்த பொய்யும் நிக்காது. நேர்மையே உங்க கவசம், நேர்மையே உங்க ஆயுதம். இதை மட்டும் கடைபிடிச்சு பாருங்க. உங்களை மதிக்காதவங்க கூட இவன் ஒரு யோக்கியமான மனுஷன்னு கைதூக்கி கும்பிடுவாங்க. 6வது, இதை நீங்க வீடியோவோட ஆரம்பத்துல பேசும்போது ஒரு நிமிஷம் கூட கண்ணை இமைக்காம பார்ப்பாங்க. விதி 6, அன்பால் உலகத்தை ஆளுங்க. இது மத்த எல்லா விதிகளையும் விட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா இது உங்க அதிகாரத்தாலேயோ இல்ல உங்க அறிவாலேயோ வராத ஒரு விஷயம்.
இது உங்க மனசோட ஆழத்திலிருந்து வர்றது. அதுதான் அன்பு. சுவாமி விவேகானந்தர் ஒரு அதிரடியான வார்த்தையை சொல்லுவாரு, அன்புதான் வாழ்க்கை, சுயநலம்தான் மரணம்னு. இன்னைக்கு நாம ஏன் மத்தவங்க கிட்ட மரியாதைக்காக ஏங்கிட்டு இருக்கோம்? ஏன்னா நாம எதை செஞ்சாலும் அதுல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கிறோம். ஒருத்தனுக்கு உதவி செஞ்சா அவன் நமக்கு திருப்பி செய்யணும்னு நினைக்கிறோம். ஒருத்தன் கிட்ட சிரிச்சு பேசினா அவன் நம்மளை புகழணும்னு எதிர்பார்க்கிறோம். இந்த எதிர்பார்ப்பு இருக்கே, இதுதான் உங்க அன்பை ஒரு வியாபாரமா மாத்துது. வியாபாரம் நடக்கிற இடத்துல லாப நஷ்டம் தான் இருக்கும். ஆனா அங்க உண்மையான மதிப்பு இருக்காது. நீ யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைச்சா அந்த நிமிஷமே அதை செஞ்சுட்டு மறந்துடு. நீ செஞ்ச உதவியை நீயே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேரு உதவி கிடையாது. அது ஒரு கடன்னு சொல்றாரு. நீங்க ஒரு இடத்துல மதிக்கப்படலையா? அதுக்கு காரணம் நீங்க உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க வீடு, உங்க கார், உங்க சம்பளம், இப்படியே நான்னு சுயநலத்துக்குள்ள சுருங்கி போயிருக்கீங்க. ஆனா விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, எப்போ ஒரு மனுஷன் மத்தவங்களுக்காக தன் இதயத்தை திறந்து வைக்கிறானோ அப்பதான் அவன் உண்மையான மனுஷனா மாறுறான்னு சொல்றாரு. ஒரு முறை விவேகானந்தர் கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, ஏன் நாம மத்தவங்களுக்கு அன்பு காட்டணும்? அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏன்னா அவனும் நீயும் வேற வேற இல்ல. அவனுக்குள்ளேயும் அதே இறைத்தன்மை தான் இருக்கு. உனக்குள்ளேயும் அதே தான் இருக்கு. ஒருத்தனுக்கு நீ செய்யற அன்பு உனக்கே நீ செஞ்சுக்கிற அன்புன்னு சொன்னாரு. இது எவ்வளவு பெரிய ஞானம்! மரியாதை வேணும்னு அலையிற நண்பா, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்னை சுத்தி இருக்கிறவங்க கஷ்டப்படும் போது உன் மனசு துடிக்குதா? ஒரு பசியில இருக்கிறவனுக்கு உன்னால ஒரு வேளை சாப்பாடு வாங்கி தர முடியுதா? இல்ல ஒரு சோகத்துல இருக்கிறவன் தோள் மேல கை போட்டு நான் இருக்கேன்னு உன்னால சொல்ல முடியுதா? இதையெல்லாம் நீ என்னைக்கு செய்ய ஆரம்பிக்கிறியோ அன்னைக்குத்தான் நீ ஒரு லீடரா மாறுற. அதிகாரத்தால வாங்குற மரியாதை பயத்தால வர்றது. ஆனா அன்பால வாங்குற மரியாதை உங்களுக்காக மக்கள் உயிரையே கொடுக்கிற இடத்துல வர்றது. விவேகானந்தரோட வாழ்க்கையில ஒரு சம்பவம். ஒரு முறை கல்கத்தாவில பிளேக் நோய் பரவி மக்கள் கொத்து கொத்தா செத்துட்டு இருந்தாங்க. அப்போ விவேகானந்தர் தன் உடல்நிலையை கூட பொருட்படுத்தாம தெரு தெருவா இறங்கி வேலை செஞ்சாரு. அப்போ ஒருத்தர் கேட்டாரு, உங்ககிட்ட தான் பணம் இல்லையே, எப்படி இவ்வளவு பேருக்கு உதவி செய்வீங்க? அதுக்கு அவர் சொன்னாரு, தேவைப்பட்டா நாங்க தங்குற இந்த மடத்தையே விற்பேன். மக்களோட உயிரை விட இந்த கட்டடம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொன்னாரு. அந்த அன்புதான் இன்னைக்கு விவேகானந்தரை ஒரு தெய்வமா நம்ம முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கு. நீங்க நினைக்கலாம், நான் இவ்வளவு அன்பா இருக்கேன், ஆனா மத்தவங்க என்னை ஏமாத்துறாங்களேன்னு. அதுக்கு விவேகானந்தர் சொல்ற பதில் இதுதான். அன்பு காட்டுறது உன் சுபாவம், ஏமாத்துறது அவனோட சுபாவம். அவனுக்காக உன்னோட உயர்வான குணத்தை நீ ஏன் மாத்திக்கணும்? நீங்க அன்பா இருக்கிறதுனால மத்தவங்க உங்களை ஏமாத்துனா அவங்க தோற்கல, அவங்க ஒரு பொக்கிஷத்தை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க உங்க அன்பால ஒருத்தரோட மனசை மாத்திட்டீங்கன்னா அதுதான் உலகத்தோட மிகப்பெரிய வெற்றி. உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல கர்வம் இருக்காது. அங்க நான் பெரியவனுங்கிற திமிர் இருக்காது. நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது அவன் எனக்கு கீழே இருக்கான்னு நினைக்காம அவன் மூலமா எனக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைச்சு பாருங்க. அப்போ உங்க முகம் எவ்வளவு பிரகாசமா மாறும் தெரியுமா? அந்த பிரகாசம் தான் உங்களுக்கான மரியாதையை தேடித்தரும். அன்புங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது. அது ஒரு செயல். நீங்க மத்தவங்களுக்காக எரிக்கிற மெழுகுவர்த்தி மாதிரி இருக்கணும். அது தன்னைத்தானே உருக்கிக்கிட்டு மத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டா இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் உங்களை ஒரு சொந்தக்காரனா பார்க்க ஆரம்பிப்பான். எவன் ஒருவன் எல்லாரையும் தன் சகோதரனா சகோதரியா பார்க்கிறானோ அவனுக்கு இந்த உலகத்துல எதிரிகளே இருக்க மாட்டாங்க. விவேகானந்தரோட இந்த 6வது விதியை இன்னையில இருந்து உங்க மனசுல ஆழமா பதிய வைங்க. வெறுப்ப வெறுப்பால ஜெயிக்க முடியாது. அன்பால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். உங்களை மதிக்காதவங்க கிட்ட கூட ஒரு சின்ன அன்பை காட்டி பாருங்க. ஆரம்பத்துல அவங்க உங்களை கிண்டல் பண்ணலாம். ஆனா உங்க அன்போட உறுதி அவங்க இதயத்தை ஒரு நாள் கண்டிப்பா உருக்கும். அன்னைக்கு அவங்க உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிப்பாங்க. விதி 7, சாகுற வரைக்கும் மாணவனா இருங்க. இதுதான் ஒரு மனுஷனை காலாவதி ஆகாம காப்பாத்துற ஒரே வழி. அதுதான் கற்றல். சுவாமி விவேகானந்தர் ஒரு மரண மாசான வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. எந்த நிமிஷம் நீ கத்துக்கிறதை நிறுத்துறியோ அந்த நிமிஷமே நீ ஒரு நடைப்பிணமா மாறிடுறன்னு. இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய பேரோட பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு டிகிரியை வாங்கிட்டாலோ இல்ல ஒரு வேலையில உட்கார்ந்துட்டாலோ எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய ஆளுன்னு ஒரு கர்வத்துல ஆடுவாங்க. ஆனா விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம். இங்க ஒரு சின்ன எறும்பு கிட்ட இருந்து கூட நீ ஒரு பாடத்தை கத்துக்கலாம்னு சொல்றாரு. எப்போ ஒரு மனுஷன் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறானோ அப்பவே அவனோட அறிவு கண் மூடப்பட்டுடுது. நீங்க ஒரு இடத்துல மதிக்கப்படலையா? அதுக்கு காரணம் உங்களோட அறிவு அங்க இருக்கிற மத்தவங்களை விட கம்மியா இருக்கு. அறிவு இருக்கிற இடத்துல தான் அதிகாரம் இருக்கும். அறிவு இருக்கிற இடத்துல தான் மரியாதை இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது அங்க இருக்கிற 10 பேர் வாயடைச்சு போய் உங்களை கவனிக்கணும்னா உங்ககிட்ட அந்த விஷயத்த பத்தின ஆழமான அறிவு இருக்கணும். அந்த அறிவு சும்மா வராது. அதுக்கு நீங்க ஓயாம கத்துக்கிட்டே இருக்கணும்.
விவேகானந்தரோட வாழ்க்கையில ஒரு சம்பவம். அவர் உலக புகழ்பெற்ற ஞானியா இருந்தப்ப கூட எங்கேயாவது ஒரு புது விஷயத்தை கேள்விப்பட்டா ஒரு சின்ன குழந்தைய போல ஓடி போய் அதை கத்துக்குவாரு. அவர் சொல்லுவாரு, கல்விங்கிறது தகவல்களை சேகரிக்கிறது கிடையாது. அது உங்க மனசோட சக்தியை வளர்த்துக்குதுன்னு. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? கூகுள்ல இருக்கிற தகவலை பார்த்துட்டு நமக்கே எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை அது கிடையாது. அந்த தகவலை வச்சு நீங்க எப்படி செயல்படுறீங்கிறது தான் முக்கியம். மரியாதை வேணும்னு அலையிற நண்பா, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நீ புதுசா என்ன கத்துக்கிட்ட? உன்னோட துறை சார்ந்த ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சியா? இல்ல உன்னோட ஸ்கில்ஸ வளர்த்துக்க ஏதாவது முயற்சி பண்ணியா? எதுவுமே பண்ணாம வெறும் போனையே நோண்டிக்கிட்டு இருந்தா உலகம் உன்னை ஒரு முட்டாளா தான் பார்க்கும். உன்னோட அறிவை நீ புதுப்பிச்சுக்கிட்டே இல்லைன்னா துருப்பிடிச்ச இரும்பு மாதிரி நீ வீணா போயிருவன்னு. இந்த உலகம் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. நேத்து இருந்த டெக்னாலஜி இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிற விஷயம் நாளைக்கு இருக்காது. இந்த ஓட்டத்துல நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க ஒரு நித்திய மாணவனா இருக்கணும். மத்தவங்க தூங்கும்போது நீங்க படிக்கணும். மத்தவங்க அரட்டை அடிக்கும் போது நீங்க புது விஷயங்களை ஆராயணும். எப்போ உங்ககிட்ட மத்தவங்க கிட்ட இல்லாத ஒரு தனித்துவமான அறிவு இருக்கோ, அப்போ இந்த உலகம் உங்களை ஒரு மேதைன்னு கொண்டாடும். உண்மைக்காக எதை வேணும்னாலும் தியாகம் செய்யலாம். ஆனா எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யாதே. இதே மாதிரிதான் அறிவும். அறிவை தேடி நீங்க எவ்வளவு தூரம் வேணும்னாலும் பயணம் செய்யலாம். ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கா? அதை கத்துக்கோங்க. ஒரு எதிரி கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கா? அதையும் கத்துக்கோங்க. கத்துக்கிறதுல வெட்கப்படுறவன் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. மரியாதைங்கிறது உங்க வயசை பார்த்து வர்றது கிடையாது. உங்க அனுபவத்தையும் அறிவையும் பார்த்து வர்றது. 20 வயசு பையன் ஒருத்தன் உலக விஷயங்களை விரல் நுனியில வச்சிருந்தானா 60 வயசு பெரியவர் கூட அவனுக்கு மரியாதை கொடுப்பாரு. அதுதான் அறிவோட பவர். அதனால எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு இதெல்லாம் வராதுன்னு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. கத்துக்க நினைக்கிறவனுக்கு வயசு ஒரு தடையே இல்லை. விவேகானந்தரோட இந்த 7வது விதியை உங்க ரத்தத்துல ஏத்திக்கோங்க. ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போது, இன்னைக்கு நான் ஒரு புது விஷயத்தை கத்துக்கிட்டேன் என்ற திருப்தியோட தூங்க போங்க. புத்தகங்கள் படிங்க, நல்ல மனிதர்களோட பேசுங்க, புதிய இடங்களுக்கு பயணம் செய்யுங்க. உங்க அறிவு வளர வளர உங்களை அறியாமலே உங்க மேல ஒரு கம்பீரம் பிறக்கும். அந்த கம்பீரம் முன்னாடி உலகமே மண்டியிடும். நீங்க ஒரு அறிவாளியா இருந்தா உங்களை யாராலையும் ஓரங்கட்ட முடியாது. உங்க அறிவுதான் உங்களுக்கான பாதுகாப்பு வளையம். அதை யாராலையும் திருட முடியாது. யாராலையும் அழிக்க முடியாது. நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்க சிம்மாசனத்துல வைக்கப்படுற ஒரு வைரம் மாதிரி. விதி 8, உங்களை நீங்க நம்புங்க. நீ 30 முக்கோடி தேவர்களையும் நம்பலாம். ஆனா உன்னை நீ நம்பலன்னா உனக்கு மோட்சமே கிடையாதுன்னு அவர் சொன்னாரு. அதாவது கடவுளை நம்புறதுக்கு முன்னாடி உன்னை நீ நம்புன்னு அதிரடியா சொன்னவர் விவேகானந்தர். ஏன் அவர் இதை இவ்வளவு அழுத்தமா சொல்றாரு தெரியுமா? ஏன்னா என்னால முடியும்னு நீங்க நம்புற அந்த ஒரு நொடிதான் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. நாம என்ன பண்றோம்? எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, என் ஜாதகம் சரியில்லை, என் நேரம் சரியில்லைன்னு எதையாவது சொல்லி நம்ம பலவீனத்தை நியாயப்படுத்துறோம். ஆனா விவேகானந்தர் சொல்றாரு, நீ பலவீனமானவன் கிடையாது. நீ எல்லையற்ற ஆற்றல் கொண்ட ஒரு ஆண்மான்னு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை நீங்க சந்தேகப்படுற வரைக்கும் உலகம் உங்களை ஒரு சாதாரண ஆளா தான் பார்க்கும். நீங்க ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போதே இது நடக்குமா? ஒருவேளை தோத்துட்டா என்ன பண்றது? இன்னும் சந்தேகத்தோட ஆரம்பிச்சா கண்டிப்பா தோத்துத்தான் போவீங்க. ஆனா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். இதை என்னால சாதிக்க முடியும்ன்ற அந்த வெறியோட இறங்குனீங்கன்னா மலை கூட உங்களுக்கு வழிவிடும். மரியாதை வேணும்னு கேட்கிற நண்பா, கண்ணாடியை பார்த்து உன்கிட்டயே ஒரு கேள்வி கேளு. உன் மேல உனக்கு 100% நம்பிக்கை இருக்கா? நீயே உன்னை சந்தேகப்படும் போது அடுத்தவன் ஏன் உன்னை நம்பணும்? நீங்க உங்களை ஒரு வெற்றியாளரா நினைச்சு அந்த தன்னம்பிக்கையோட ஒரு இடத்துல போய் நின்னீங்கன்னா உங்களை மதிக்காதவங்க கூட உங்க கான்ஃபிடன்ஸ் பார்த்து மிரண்டு போவாங்க. இந்த உலகம் கோழைகளை விரட்டும். ஆனா தன்னம்பிக்கை இருக்கிறவன் முன்னாடி வாளை ஆட்டிக்கிட்டு நிக்கும். நான் சிங்கம்னு நீங்க நம்புனா மட்டும்தான் நீங்க வேட்டையாட முடியும். அதனால இனிமேல் முடியாதுன்ற வார்த்தையை உங்க மூளையில இருந்து அடிச்சு துரத்துங்க. உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த மகா சக்தியை எழுப்புங்க. நீங்க எப்போ உங்களை முழுசா நம்புறீங்களோ அப்போ இந்த உலகமே உங்க காலுக்கு முன்னாடி மண்டியிடும். விதி 9, பொறுமையோடு காத்திருங்க. இதுதான் பல பேர் தோத்து போறதுக்கான முக்கியமான காரணம். அதுதான் பொறுமை. வெற்றிங்கிறது ஒரு செடியை நடுற மாதிரி. இன்னைக்கு விதைச்சிட்டு நாளைக்கே பழம் வேணும்னு கேட்டா அது கிடைக்காது. அதுக்கு தேவையான தண்ணீரையும் சூரிய ஒளியையும் கொடுத்து நீ காத்திருக்கணும்னு. நண்பா, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நமக்கு எல்லாமே உடனே கிடைக்கணும். 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் வர்ற மாதிரி 2 நாள்ல சக்சஸ் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா நிஜமான வெற்றியும் மரியாதையும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. நீங்க உழைக்க ஆரம்பிச்சதும் உலகம் உங்களை கிண்டல் பண்ணும், உங்களை அவமானப்படுத்தும், உங்களை மதிக்கவே மதிக்காது. அந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போய் வேலையை நிறுத்திட்டீங்கன்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா விவேகானந்தர் சொல்றாரு, விமர்சனங்களை கண்டு அஞ்சாதே,
உன் இலக்கை நோக்கி அமைதியா நடந்து போயிட்டே இருன்னு. எப்போ நீங்க பொறுமையா இருக்கீங்களோ அப்பதான் உங்க மனசு ஒரு தெளிவான கண்ணாடி மாதிரி இருக்கும். அவசரப்படுறவன் தப்பு பண்ணுவான். ஆனா பொறுமையா இருக்கிறவன் சரியான நேரத்துக்காக காத்திருந்து காய் நகர்த்துவான். அந்த நிதானம் தான் உங்களை ஒரு முதிர்ச்சியான ஆளா மத்தவங்களுக்கு காட்டும். இவனை என்னதான் சீண்டினாலும் இவன் பதட்டப்படலையேன்னு உங்களை மதிக்காதவங்க கூட ஆச்சரியப்படுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பாறையை உடைக்கணும்னா முதல் அடியிலேயே அது உடையாது. ஆனா விடாம அடிக்கிற 100வது அடியில அது உடையும். அந்த 99 அடிகள் வீண் கிடையாது. அதுதான் அந்த 100வது அடியை தயார் செஞ்சது. அதே போலத்தான் உங்க உழைப்பும். இன்னைக்கு உங்களுக்கு மரியாதை கிடைக்கலையா? பரவாயில்ல, பொறுமையா இருங்க. உங்க வெற்றி ஒரு நாள் இடி முழக்கம் மாதிரி கேட்கும். அன்னைக்கு உங்களை மதிக்காத அத்தனை பேரோட வாயும் தானே அடங்கும். விதி 10. மனசை சுத்தமா வைங்க. இதுதான் மத்த 9 விதிகளுக்கும் உயிர் கொடுக்கிற மிக முக்கியமான விதி. அதுதான் தூய்மை. உன் மனசு சுத்தமா இருந்தா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியும் உன்னை தடுக்க முடியாது. ஒரு தூய்மையான இதயம் ஒரு பீரங்கியை விட அதிக சக்தி வாய்ந்ததுன்னு. நண்பா, இன்னைக்கு நம்ம வெளியில நல்லவர் மாதிரி நடிக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள பொறாமை, வஞ்சகம், மத்தவங்களை எப்படி கவிழ்க்கலாம்ன்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டு சுத்துறோம். இப்படி மனசுல அழுக்க வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவுதான் சாதிச்சாலும் அதுக்கு ஒரு உண்மையான மதிப்பு இருக்காது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறவன் ஒருபோதும் தலைவனாக முடியாதுன்னு நீங்க ஒரு இடத்துல மதிக்கப்படலையா? அதுக்கு காரணம் உங்க பேச்சில் இருக்கிற அந்த உண்மைத்தன்மை உங்க முகத்துல தெரியல. எப்போ ஒரு மனுஷனோட எண்ணம், சொல், செயல் மூணும் ஒன்னா இருக்கோ அப்போ அவன் கிட்ட ஒரு காந்த சக்தி உருவாகும். அந்த தூய்மை தான் உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து தனித்து தூக்கி காட்டும். நீங்க ஒரு வார்த்தை பேசினா கூட அதுல இருக்கிற அந்த நேர்மை மத்தவங்க இதயத்தை தோடும். மரியாதை வேணும்னு அலையிற நண்பா, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? வெளியில மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றதை விட உங்க மனசாட்சி உங்களை பத்தி என்ன நினைக்குதுன்றதுதான் முக்கியம். நீங்க உங்க கண்ணாடியை பார்க்கும்போது நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, என் மனசு சுத்தமா இருக்குன்னு உங்களால சொல்ல முடிஞ்சா அந்த நிமிஷமே உங்க மேல ஒரு தேஜஸ் பறக்கும். அந்த தேஜஸை பார்த்தாலே உங்களை மதிக்காதவன் கூட கையெடுத்து கும்பிடுவான். நல்ல எண்ணங்களை விதைங்க, நல்ல காரியங்களை செய்யுங்க. மத்தவங்களுக்கு பின்னாடி குழி பறிக்காதீங்க. மனசு சுத்தமா இருக்கிற மனுஷன் பயப்பட மாட்டான். அவன் கிட்ட ஒரு அசைக்க முடியாத அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து. இந்த 10 விதிகள் வெறும் பேச்சல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இதை நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சா நீங்க மரியாதை தேடி போக வேண்டாம். மரியாதையும் வெற்றியும் உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க எதை முதல்ல செய்ய போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.